ஆலயத்துக்கு அருகாமையில் ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு யாரோ ஒருவர் தள்ளாடி தள்ளாடி போய்கிட்டு இருக்காரு. அவர் யாரு என்று பார்க்கலாம். இருந்தாலும் சென்று அவர் யார் என்று பாருமா. தண்ணி கொடுக்கணும். என்னை மன்னித்து விடுறாங்க செல்வங்களே, என்னை மன்னித்து விடாத வேண்டாம் அண்ணா. முத்துக்கு முத்தாடே எப்போதுமே நான் உங்கள் பேச்சை கேட்கவில்லை. உங்கள் பேச்சு கேட்டால் எனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? இப்படி ஒரு கோலத்தில் நிற்கின்ற பேச்சை கேட்டு கேட்டுதான் நாங்க இந்த நிலைமையில் நிற்கிறோம். தங்கா, கற்பை எழுந்தவன் என்று உன்னை அடுத்து துரத்தினேனே, கற்பு காட்சி என்று உன்னை மட்டுமே சொல்ல வேண்டும். உத்தமா, கேட்டாரமா உத்தமனாயிற்று. உன்னை தம்பி என்ற ஒரு பொருளாக எண்ணாமல் அடுத்து துரத்தி விட்டேன். என்ன மன்னித்து விடுறாங்க செல்வங்களே. பெரிய வார்த்தை சொல்ல வேண்டாம் அண்ணா. உங்களுக்கு அடிக்கும் உரிமை இருக்கு, அணைக்கும் உரிமை இருக்கு. ஆமா, நம்ம இவரனா பேசுகிறார். யாரு? அண்ணா, எனக்கு திருமணம் ஆகி விட்டது அண்ணா. கல்யாணம் ஆச்சா? உண்மைதான் அண்ணா. டேய், கல்யாணம் பண்ணாதடா அண்ணா. உன்னை நம்பி போகாதடா. நான் வந்து நடுரோட்ல நின்னுடா. இல்லடா, நல்ல பொண்ணுடா. என்னங்க வான்விடி? யாருங்க அவரு? வான்விடி ரா பிச்சைக்காரன் மலகரா. அவரை போய் கட்டி ஆயிவீங்களே. யார் அவரு? ஆமா, அவர் யாரும் இல்லை. யாரும் இல்லை. அண்ணன். அண்ணனா? உண்மைதான் அண்ணனா? ஆமா. அண்ணன் என்றால் அப்ப எனக்கு யாரு? உனக்கு பெரிய மாமா. பெரிய மாமாவா? ஆமா. அப்படியா? மாமா என்ன வாழ்த்துங்கள் மாமா. நல்லா இருமா தம்பி. நல்ல பொண்ணு தானப்பா? நல்ல பொண்ணுனா உசாரு பார்த்து போற போகல ஒரு 20-30 பேர் ஏத்துமா போகுது வண்டி. அப்படிலாம் இல்ல, எவ்வளவு நல்ல பொண்ணு. இன்னும் 50 பேரா? மாமா அப்படிப்பட்ட பெண் நான் கிடையாது மாமா. தம்பி வெளுத்ததெல்லாம் பாலா நினைக்கிறவன். அவனை உசாரா பாத்துக்குமா. பத்திரமா நான் பாத்துக்கிறேங்க. நீ உசாருப்பா. நான் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன். பேனாவிலே பத்திரம். எவ்வளவு பெரிய கோட்டையெல்லாம் விட்டு வந்துட்டேன். அண்ணா அப்படியே நான் இருக்க மாட்டேன். இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னா, நம்ம நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு உங்களை பயசமத்தி எப்படியெல்லாம் உங்களை அனுப்பி வைத்து விட்டேனே, கடைசியில் எனக்கு வந்த நிலையை பார்த்தாயா? என்னன்னாச்சு? நாடு நகரம் அத்தனை உட்பட என் நாடு அணிகள் அத்தனையும் அங்க எழுதி கொடுத்து விட்டு நிராயுத பாணியாக தனிமரமாக நிற்கிறேனே. நானே அப்பயே யோசிச்சேன். என்னமா ஆலமரத்தாண்ட யாரோ ஒருவர் மயங்கி கிடக்குறாரு, நம்ம போய் பார்க்கலாம். அப்ப பார்த்தா ராபிச்சுக்காரன் நினைச்சேன் நானு. அப்புறம் பார்த்தா நீங்களா இருக்கிறீங்க. என்ன மன்னித்து விடு. அத்தனையே அண்ணா, என்னுடைய பங்கு
குத்துட்டியாண்ணா? உன் பங்கு எழுதி குத்துட்டேன் பாப்பா. உனக்கு ஒரு 50 சென்ட் கூட வைக்கணுமா? எனக்கு கூட வைக்கல. ஒன்னா பின்னாடி இருந்தாலும் நான் நாட்டிலே அத்தனை வேண்டதை மீண்டு பெற வேண்டும் என்றா அந்த தாசி அடி அடி என்று அடித்து அவளை சிறைப்படுத்துவது. எப்படி இருக்கீங்க? அம்மா ஆசியா என் சக்கல் தானே அப்படியே பெறாந்து ஐயோ 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 வாங்க போவன்ற பெரிய சக்கல் பார்த்த வரைக்கும் பார்த்துட்டு டேய் ஆமா இந்த பையன் எங்க தான் போற எங்க வர அம்மாவுக்கு மறுபடியும் சுட்டு விடா மறுபடியும் சுட்டா சீக்கிரம் வாடா டேய் நேரமா கடந்து கொண்டே போகுது எதுக்கு ராவு காலம் பொறுக்கு போகுது எமகண்டோ போக போகுது ஏழரை யாருக்கு ஏழரை உனக்கு 8 எடுக்கு 9 அதோ ஏன்டா உன்னை சாவடிச்சிருவேன் நானு அடிச்சு போட்டு டேய் இன்னைக்கு என்னடா நாளு தூக்குற நான் சொன்னேன் டேய் இன்னைக்கு அம்மாவுக்கு மணி முடிச்சு விட்டுவிடா ஜனங்க கிட்ட ஊர் மக்கள் கிட்ட அம்மாவை பத்தி 2 வார்த்தை இருந்து கோத்தாளுக்கு மணி முடி சுட்டு போறியா இல்ல அம்மாளுக்கு நாங்களா அது அம்மாவுக்கு கோத்தாளுக்கு வீசிங்கறாங்க டேய் 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 போடா 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 சொல்றா போடா போடா டேய் போடா டேய் போடா 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 டேய் அட கோய் ஊத்து போடா அட கோய் ஊத்துமா அப்படியே ஓடு அப்படியே வெச்சிட்டு போறா தல வாட்ச் பில்ல வரணும்ல சல் பாஸ் மாறே என்ன டேய் போடா போய் சொல்லுடா கேவடியா கம்மி போற சும்மா தொலை பண்ணு நான் வாயை பேசுறேன் வாயை தரகாத கம்மி பேசுறேன் வாயை தரகடா டேய் மைக்கில் சிங் ஐயோ அம்மா ஓய் நீ சாவ மாட்டடா பாவி கரண்ட் ஆபத்து ஒண்ணு சொல்றேன் ஆமா அது கேக்கு அது போதும் மகா ஜனங்களே டேய் சீக்கிரம் சொல்லுடா பேசுறேன் டேய் வாடா வாடா டேய் டேய் உனக்கு அதுக்கு வர மாதிரி வருதா அப்புறம் நான் யாரானே மத்தியுள்ள பெரியவர்களே வணக்கம் டேய் பேசுடா சீக்கிரம் பேசு போலாம் 2 வார்த்தை நல்லா எடுத்து சொல்லு பேசு பேசு கையெழுத்து கும்படி தேடியோ நம்ம மகன் என்ன சொல்லணும் நான் சொல்ல வணக்கம் ஓட்டே போட்டு முடிச்சிட்டாங்க என் கையெழுத்து கும்படி நான் ஓட்டு நமக்கு தேவை ஒரு 165 ராத்திரி போனா போது அம்மாவை வேணி நடக்கிற கதை மீதியே இன்னும் அதிகமா போட்டியா கம்பெனி வேற வரண்டா பாவி சரி அப்ப 200 ராத்திரியா கம்பெனி எழுதி வாண்டானா 200 ராத்திரி கம்பெனி எழுதி வாங்கி எதுக்கு அவன குரு 4 நாளைக்கு பண்றடா இதுக்கு கட்டோட உன் தாலி யாருக்கு 5 லட்சம் கொடுத்தான் எத்தனை லட்சம் 5 சும்மா கொடுத்த ஏண்டா ராத்திரில இருந்து போய் ஒரு ஆம்பளை தடவல அதுக்கு சரியா போச்சு போடா அப்பல கேக்குறேன் குடுங்க மாட்டறமா கம்மியா தான் வாங்கிக்கிறேன் நீ யாரு 6 லட்சம் நீ யாருன்னு கேட்ட ஆம்பளை நான் யாரு பொம்பளை நான் பொம்பளை உன்கிட்ட சொன்னா அப்ப நான் ஆம்பளை கூட நான் சொன்னா டேய் யாரு நானே போடா மத்துள்ள பெரியவர்களே வணக்கம் ஆமா இப்ப அடுத்த ஏசல் இந்த மாதிரி மாப்பிள்ளைங்க வந்துக்கிறானுங்க பாப்பா யார்த்தா ஏன் புருஷன் யார் அதோ போடுங்க ஏன் புருஷன் யார்த்தா என்ன நாடக சொல்றாரு எனக்கு தோ
மைத்துனே நலம் தானா எதுக்காக வந்தீங்க? உனக்கு பரிசு கொடுக்காக வந்திருக்கோம். பரிசு கொடுக்க? ஆமா. ஏங்க என்ன பரிசு? உங்க பரிசு எப்படி இருக்கும்? நீட்டா இருக்குமா, குட்டையா இருக்குமா, கட்டையா இருக்குமா, மொட்டையா இருக்குமா, உருளையா ரெண்டு ஜாட்டி முடிச்சு போட தானே அடிக்க நீ யாரு ஓடுகாலி ஓடு முண்டை? நீ என்ன அடிக்க வர? அவ என் நாத்தனாரு, இவர் என் கணவரு, அவர் என் மாமா. அப்ப இவங்க என் குடும்பம் அவங்களாம் உன் குடும்பம். குடும்பத்தை கூட்டாந்து ஒரு நாள் விட்டுட்டியா? அடி எனக்கு தேவையில்லை, இட்டுனே போ. நீ இவனியா? நீ எப்ப தாங்க நான் ஏன் அடிக்கல தெரியுமா? அவள் என்ன அடிச்சா, நான் திருப்பி அடிச்சுன்னு வச்சுக்க, அவளுக்கு எனக்கு இருக்கிற என்ன மரியாதை இருக்கு? மரியாதை கிடையாது. தேவடி அவளுக்கு உனக்கு மரியாதை கிடையாது. ஆமா, நீ ஒத்துமை தெய்வம், நீ ஒதுங்கு. அரே வச்சாரோ யாரு? அரே நாட்டுக்கு பஞ்சம் பேக்க வந்தோம். வாய் வார்த்தை வாய் இருக்குது. ஆம்பளை மாதிரி கத்தி எடுக்காதடா நீ. எங்க அண்ணனே அவ ஒரு வார்த்தை கேக்குறா. என் கூந்தல் இருக்கிறது போதுடி, இருக்கிற கூந்தலே போதும்.
அவன் அடிக்காதடி. அவன் யாரடி? அவன் எங்கச்சி? அவன் அடிக்காதீங்கடி. என்ன அடிக்கடி? எனக்கு துணையா இருக்கிறது அவன் மட்டும் தான். நீ தானே அடிக்க என்ன ஆச்சு? என்ன பண்ற? டேய் என்ன பண்ற? ஐயோ என் மாமனுங்களா, என் ராஜாங்களா, என் துறைங்களா, என் சீமானுங்களா, என்ன முன்ன போனோம் பின்ன போனோம் வந்தவனுங்களா, நான் சாவணி யாரும் கவலைப்படாதீங்க பிஞ்சுங்களா, நீங்க சீக்கிரமா வளருங்க. அம்மா உங்களுடைய கனவுல வந்து உங்களுக்கு அனுபவம் சகத்து தர சாவர நினைக்காதீங்கடா. அது மட்டும் இல்ல, எனக்கு அங்க ஒரு துணை வேணும். இன்னும் 4 பேர் பத்துக்கிறாங்க. அவங்களே எனக்கு வேணாம். டேய் துணைன்னு ஒண்ணு இருந்தா இன்னாட்டுனா இருக்கணும். இதான் எனக்கு துணைய வேணாம். நீயே வேணும். என்ன மன்னிச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீ மன்னிக்க முடியாத பிரிவேடா டேய். உங்க குடும்பத்துக்கு சொன்னையா நீங்களாவது என்ன மன்னிச்சு ஒரு வார்த்தை. ஏய் நீ தேவடி ஆளுங்க துணை இருந்த உன்னை ஒரு காலம் மன்னிக்க முடியாதுடா. முத்தழகு உயிர் போ தருவாங்க. என்ன மன்னிச்சு ஒரு வார்த்தை சொல்லு. டேய் உன்னை என்னைக்குமே மன்னிக்க முடியாதுடா. ஏய் சியோடா பாமர்தி குரு பாமர்தியோடா. ஏய் ஏய் அவள போய் உயிர் போடுறியா? எங்கனா வந்து பாருங்க. ஐயா பெரியயா ஏய் என்ன பாக்கறதுனா எல்லாரும் உயிர் போடுற உன்னை எங்க உயிர் போடு. அண்ணா என்னை போல எல்லாரும் சென்று இந்த நாட்டு மக்களை காப்பது எங்க கடமையாடா. அப்படியா நான் தம்பி கொஞ்சம் நேரா பாத்துக்குமா. அப்ப அவரு அண்ணா நான் எதுக்கு அருணா நான் திரும்ப செஞ்சுக்கிறேன்னா ஒரு அருணா எத்தனை அருணா உங்கரையே நாரினே